வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சில தோழிகளுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கலாம், தைராய்டு இருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே சரியாகி இருந்தாலும், பீரியட்ஸ் நார்மலாக இருந்தாலும் அவங்களுக்கு கர்ப்பம் தங்காது. நம்ம எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துருப்போம். எல்லா டெஸ்ட்டுமே நார்மல்னு வந்த பிறகும் நமக்கு கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? இந்த மாதிரியான காரணமில்லாத கர்ப்பம் தள்ளி போகிற பிரச்சனைக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லை வீட்டிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த புது வருடத்தில் என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கரு தங்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தோழி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி மற்றும் விரத முறைகள் பற்றிய நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு சஷ்டி விரதம் இருக்குது. பெரும்பாலான தோழிகள் கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அன்எக்ஸ்பிளைன் ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையோ, தைராய்டு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசனாக இருக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் போகலாம். அதாவது ஒரு கருமுட்டையை ஒரு கருமுட்டைப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் அந்த கருமுட்டைப்பைக்கு இல்லாமல் போகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பைக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அதை க்யூர் பண்ணி நல்ல ஆரோக்கியமான கருமுட்டைகளை வளர செய்து இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருப்பை ஒரு கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு வளமானதாகவும், அதே சமயத்தில் ஒரு கரு நம்ம கருப்பையில் தங்க போகுது அப்படின்னா அதை வரவேற்கக்கூடிய அளவில் கருப்பை அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பீரியட்ஸ் டைமில் நம்ம இதற்கான வேலைகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அடுத்த பீரியட் வராமலே நமக்கு கர்ப்பம் தங்கிடும். ஃபஸ்ட்டு விஷயம், சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் நம்மளுடைய கருப்பையில் இருக்கலாம். நிறைய பேருக்கு உட்கார்ந்து எழுந்துக்கும் போது ஏர் பபிள்ஸ் நம்மளோட வஜைனல் வழியாக வெளிவரதை உணர்ந்திருப்பீங்க. இது எல்லாமே இருக்கும் பொழுது கருப்பை உள்ள நமக்கு காரணம் இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கெட்ட வாயுக்கள் கருப்பை உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை மலட்டு புழுக்கள்னு சொல்லக்கூடிய கருவை ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய கருப்பையில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. கசடுகள் நிறைய இருக்குது. அதாவது மாதம் சரியாக பீரியட்ஸில் ப்ளீடிங் சரியாக ஆகாததுனால பழைய ரத்தம், பழைய அழுக்குகள் கருப்பையில் அப்படியே தங்கிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் அதிகமாக கரு தள்ளி போயிட்டே இருக்கும். அதே போல் அன்எக்ஸ்பிளைன் ஃபர்டிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக 3 மாதங்கள் பீரியட்ஸ் டைமில் மட்டும் மலைவேப்பிலேயே 3 நாட்கள் எடுத்துக்கணும். அதாவது பீரியட்ஸான 2nd டே, 3rd டே, 4th டே. இதை நம்ம தொழில்கள் நிறைய பேர் பயன்படுத்தி மகப்பேறு அடைஞ்சிருக்காங்க. மேக்ஸிமம் 2nd மந்த் நீங்கள் இதை எடுக்கும் பொழுதே மேக்ஸிமம் உங்களுக்கு அடுத்த பீரியட் வராமல் கரு தங்கிடும். நிறைய பேருக்கு 1st மந்த் எடுக்கும்பொழுது தங்கிடும். அதிகபட்சமாக 2வது மாதம் எடுக்கும் பொழுது 3வது மாதம் எடுக்கிற அளவுக்கு கூட இருக்காது. டக்குன்னு கரு பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இந்த மலைவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் நீங்கள் தலை குளிச்சுட்டு விடியற் காலையில் குடிங்க. இதை குடித்த பிறகு 1 மணி நேரத்திற்கு டீ, காஃபி எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த மலைவேப்பிலை எடுத்துக்கக்கூடிய இந்த 3 நாட்களுமே மருந்து, மாத்திரைகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதே போல் வேறு எந்த விதமான எண்ணெய், ரொம்ப காரம், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து ரொம்ப மைல்டான உணவாக எடுத்துக்கணும். மலைவேப்பிலையோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா அரைச்சி இதை விழுதுகளாக நீங்கள் எடுத்துக்கிறது பாரம்பரியமான முறை. நிறைய பேருக்கு விழுதுகளாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னக்கூடியவங்க இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட மோர் மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பை உஷ்ணத்தையும் தளர்த்தி உங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். இது எடுத்தால் மட்டும் போதாது. இது உங்களுடைய கருப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் கரு உருவாகக்கூடிய சூழலை உங்களுடைய கருப்பைக்கு கொடுக்கவும் இது யூஸ் ஆகும். அதற்கும் மேற்பட்டு உங்களுடைய எண்டோமெட்ரியல் லைனிங்க்கும் அதே போல் உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உணவில் அதிகமாக சீட்ஸ் அண்ட் நட்ஸ் அதிகமாக இருக்கணும். நிறைய பாதாம் எடுத்துக்கோங்க, வால்நட் எடுத்துக்கோங்க. விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அவரைக்காய், வெண்டைக்காய், பழ வகைகளில் பார்க்கும் பொழுது மாதுளை முத்துக்கள் அதிகமாக அதில் விதைகள் இருக்கும். அதே போல் அத்திப்பழம்,
ஆலமரத்துப்பழம், அரச மரத்துப்பழம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் ஏற்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப முதன்மையான பழங்களாக இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சீட் சைக்கிளிங்க்கு எல்லா சீட்ஸுமே எடுத்துக்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம். இது வந்து சீட் சைக்கிளிங் கிடையாது. சீட்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓவலேஷன் வரைக்கும் காலையில் 1 ஸ்பூன் எள்ளு வந்து எடுத்துக்கோங்க. எள்ளு மிட்டாயாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடைக்காது. வெறும் எள்ளு வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் பூசணி விதை, இது ரெண்டுமே பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரியல் லைனிங்க்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இயற்கையாக கர்ப்பம் தங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள். இதற்கு கூடவே வெள்ளரி விதைகளையும் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து நம்ம வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய சாப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாம் லெமன் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை வந்து இல்லாமல் பார்த்துக்கும். அதே போல் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களுமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஃபோலிக் ஆசிட் நிறைவாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய அதிகப்படியான ஈஸ்ட்ரஜன் இந்த விதைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. அதனால் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டு பீரியட் டைமில் உங்களுடைய கருப்பையை டீடாக்ஸ் பண்ணாலே மெடிசன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களால் இயற்கையாக கர்ப்பம் தங்க முடியும். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்கெல்லாம் வந்து ஆஃப் பாயிலாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்கு மட்டும் கிடையாது, எந்த விதமான அசைவ மற்றும் சைவ உணவுகளை வந்து பாதியில் நீங்கள் வந்து அதாவது சரியாக சமைக்காத உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒருவேளை நீங்கள் தாய்மை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உருவாகி இருக்கக்கூடிய அந்த புதிய கருவை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் சரியாக சமைக்கப்படாத உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். எக்ஸ்பிளைன் ஃபர்டிலிட்டிக்கு அடுத்த முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இந்த வின்டர் சீசனில் நிச்சயமாக நம்ம யாருக்குமே உடல் சூடுங்கிறது அதிகமாக ஏற்படாது. ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு இல்லாத சூழலில் இயற்கையாக கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த வின்டர் சீசனை பயன்படுத்தி நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடல் உஷ்ணமும் குறைந்து இயற்கையாக கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாகும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த மலைவேப்பிலை எடுத்துக்கும் பொழுது 1 மாதம் விட்டு 1 மாதம் எடுத்திங்கன்னா பலன் கொடுக்காது. அதை சொல்ல மறந்துட்டேன். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் அது முழுமையான பலனை வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே இந்த வருடம் முடியறதுக்குள்ளார மழை செல்வம் கிடைக்கணும் ஆரோக்கியமான முறையில்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.